இப்ப நான் என்ன செய்வேன், பிரபாகரன் மகன் என்ன சொல்லுவேன், காமராஜரனுடைய பெருந்தலைவனின் பேரன், வஉசியின் வாரிசு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் பேரன், தீரன் சின்னமலையின் வாரிசு, அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன், நான் என்ன சொல்லுவேன்னு கேளு. சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் பேரன் என்ன சொல்வேன்னா, படித்து முடித்து விட்டு வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தாரேன், அரசு வேலை தாரேன். அது எந்த வேலைன்னு கேட்காத, வேலை தர்றேன், உனக்கு வேலை தர்றேன். இது நான். நீங்கெல்லாம் வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தர்றேன். ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான் கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். ஒரு தொலைநோக்கு இருக்கணும். நான் வேலை தர்றேன். எப்படி எப்படி தெரியும்? டாக்டர் இவ்வளவுதான்டா இருக்கு. அடே ஐஏஎஸ் மொத்தம் 7500, இந்தியா முழுமைக்கு எவ்வளவு? 5800 300 இவ்வளவுதான்டா ஐஏஎஸ். ஐபிஎஸ் எவ்வளோடா? 7000மா? எவ்வளோடா முதல்ல? எவ்வளோடா? ஒரு 7500 7800 8000 இருக்கும். இவ்வளவுதான். நான் எல்லா ஐஏஎஸ் சோறு அது எங்க ஆத்தா அப்பதான் ஊத்தணும். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பணிகள் அப்படியே இருக்கட்டும். இதோடு ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றிவிட்டால் கூடுதலாக வேலை வாய்ப்பு வாழ்விடத்தில் கிடைக்கும். இப்ப உதாரணமா ஒரு சிக்கல் பாரு. இந்த கறிக்கோழிக்காரன் போராட்டம் நடத்துறதுக்கு தயாரா இருந்தான். ஏன்னா வெளியிலிருந்து வர்றவன் கூடுதலா இறைய கொடுத்து எடையை கூட்டி தள்ளிடுறான். இங்க அது வரும்போதே எல்லாம் போய் இங்க நிற்கும் போது அங்க ஏத்துறதுல இருக்க இடம் இங்க இறக்கும் போது இருக்கல. நான் போராட்டம். நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன மயத்துக்கு அங்கிருந்து ஏத்துற? நீ இங்க வளர்க்க வேண்டியதானே? அப்ப இங்க அப்ப என்ன சொல்லணும்னா, இந்த பலகை தேய்க்கிறதுக்கு எங்க ஒரு உப்பு காயில் வச்சிருப்பான். நீ தானே இந்த ஆடு மாடு வளர்க்கறது அவமானமா பேசினவன் தம்பி. இந்த வலையொலியில் இருக்கணும், குறிச்சு வச்சுக்கணும். தோற மகளே குறிச்சு வச்சுக்கணுமா? டே அவனை இவன் தாப்பா, கொண்டாப்பா நாக்கப்படுறாங்க, இழுத்துக்கடா. நல்லா தேய்ச்சி இருட்டு ரூமுக்குள்ள போட்டு ஒரு வாரம் அண்ணன் தண்ணி சோறு இல்லாம போட்டு உன்னை கொள்ளலாம் பார்த்து நீ ஆடு மாடு போய் சொல்லுவான். டேய் உனக்கு மேய்க்க வைக்க மாட்டா வெளில போடா நாய். சீனக்காரன் 1,00,000 மாதம் சம்பளம், மாடுமை ஆடு மேய்க்க எனக்கு ஆட்கள் தேவை. என்னன்னா பல ஆயிரக்கணக்கில் விண்ணப்பிச்சுட்டான். நான் கேட்டேன், சீனாக்காரன் சொன்னா ரசிக்கிற, சீமான் சொன்னா சிரிக்கிறீ, ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை? ஆள் தான் பிரச்சனை. என் தம்பி துறை சொல்றான்ல, நானே யுவான் ஸ்வாங் மாதிரி கபான் சிங் ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏதோ பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. என்னம்மா பேசுறான் யாவன்? ஒரு கோட் போட்டுக்கணும். இல்லை வம்படியா நான் நீ, ஏன்னா அவர் கலெக்டிட்டாரு. இப்போ நான் போடணும்னு ஏன் நீங்க தான் போடுவீங்களா? நாங்கள் போட மாட்டோமா? நம்ம என்ன அப்படி போட்டுருவோம். இது ஒரு டைம் ஒன்று கட்டிட்டு ஆமா, அவர் இங்க வச்சா பொட்டு, நான் இங்க வைக்க போறேன். ஐயோ, நாங்க வாங்கி வந்த வாரம் தப்பா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படி. இப்ப தொலைநோக்குங்கிறது என்னன்னு இருக்குல்ல. எப்படி 6 சிலிண்டர் அன்னபூர்ணி சூப்பர் 6 எப்ப வரும்? 200 யூனிட் மின்சாரம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்ககிட்ட கேட்டது. இலவச மின்சாரம் என்று 200 அலகு மின்சாரத்தை கேட்டது கேட்டது யாருன்னு சொல்லு. கேட்டது ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபா 50 காசுனா நீங்க ஒரு 3 ரூபாய்க்கு கொடுங்க மக்களுக்கு. கட்டுமான இவ்வளவு குறைச்சு கொடுக்குறேன் அப்படி சொல்லுங்க. இதுல இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுவீங்க? முதல் கையெழுத்தே நீங்க 200 அலகு மின்சாரத்துக்கு கையெழுத்து போடுறீங்க. பிரபாகர மகன் சீமான் என்ன போடுவான்? முதல் கையெழுத்து அவன் முதலமைச்சராக கையெழுத்த போட்டுருவான். பிறகு என்ன போடுவான்? கல்வி ஒன்றுதான் சமூக மாற்றத்தை, சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்த கருவி என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர். தொட்டனை தூரும் மனக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு அந்த நாட்டின் எல்லையில் மட்டும்தான் செல்வாக்கு மதிப்பு. ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். பிச்சை முகிலும் கற்கை நன்றே என்கிறான் கொன்றை வேந்தனில் அதிவீர ராமபாண்டி. கல்வியில் இருந்துதான் ஒரு சமூகம் மேம்படும்.
அப்ப அறிவு மானிட உரிமை, கல்வி மானுட உரிமை. என்ன பேசுறேன்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. இதை தகர்க்கிறது. அனைவருக்கும் சரியான சமமான கல்வி தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு அரசு கொடுக்குது. தமிழ் தேசிய அரசியல் கொடுக்குது. பிரபாகரன் மகன் சீமானின் அரசு கொடுக்குது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி. அந்த இலவசங்கிற வார்த்தையே ஒழிக்கணும். கட்டணம் இல்லாது கொடுக்கிறோம். தனியார் பள்ளி கல்லூரியில் என்ன நலம் இருக்கிறது என்று என் பெற்றோர்களும் என் பிள்ளைகளும் நினைக்கிறார்களோ அதை தாண்டிய கல்வி. கல்வியில் தலை சிறந்த நாடு பின்னால் 10 ஆண்டுகளில் எழுதி திருப்பி ஒருத்தன் சொல்லுவான் பின்லாந்தில் இருந்து, உலகத்தின் தலை சிறந்த நாடு தமிழ்நாடு என்று. லீக்வான் யூ சொன்னா, லீக்வான் யூ only 10 years you make my hand. சிங்கப்பூர் என் கைகளில் கொடு. உலகம் 1000 ஆண்டுகள் கழிச்சு சிங்கப்பூரை புகழ்கிற உயரத்தில் நிறுத்துறேன். நிறுத்திட்டான். லீக்வான் யூ சிங்கப்பூரில் முடிகிறது. பிரபாகரன் மகன் சீமானால் தமிழ்நாட்டில் முடியாதா? ஒரு இத்திரியின் நாடா, இத்திரியின் நாடு. இவ்வளவுதான் மக்கள் தொகை. ஒரு வளமும் இல்லை கடலை தவிர. எந்த வளம் இல்லை என் நிலத்துல. என்ன இல்ல? அறிவு வளமா, உடல் வளமா, இல்ல நில வளமா, மலை என்ன இல்ல? கொடுமடா. தஞ்சாவூர்ல இருந்து அரபு நாட்டுல ஒட்டகம் மேய்க்க போறானடா. கேவலம் உண்டாடா. தஞ்சாவூர்ல இருந்து பிற நாட்டுக்கு வேலைக்கு, சிங்கப்பூருக்கு வேலைக்கு ஏண்டா போன? என் நாடு சொர்க்கமிடாது. இவ்வளவு வளத்தை வச்சுக்கிட்டு போய் அரபு நாட்டுல பாலைவனத்துல போய் ஒட்டகம் வச்சுட்டு என் பிள்ளை நிக்கிறான்டா. இது மாதிரி ஒரு கொடுமை. அரபு நாட்டுல ஒட்டகம் மேய்க்கணும், அன்னை நிலத்துல ஆடு மாடு மேய்க்க கூடாதா? என்னடா கொடுமை இது? எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்ல, ஒன்னே மேய்க்க சொல்ல பரதேசி இக்காலி பல ஒன்னே நான் மேய்க்க சொல்லடா. போடா, எழுதி வச்சுக்கடா. ஒரு நாள் அவசர கூட்டம் எங்கே நடக்குதுங்க? இந்த கூட்டு பண்ணையில் நடந்துகிட்டு இருக்குங்க. அங்கே உட்காந்துருக்காரு முதலமைச்சர், எல்லா அமைச்சரும் உட்காந்து போயிட்டு இருக்காங்கன்னு. நீ அங்கே வருவ? 2000 ஏக்கரில் பண்ணை இருக்கும், அங்கே கூடாரம் இருக்கும். உட்காந்துக்கிட்டு அங்கே நாங்கள் வளர்த்த நாட்டுக்கோழி வந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ஆட்டுக்கறி பிரியாணி போயிட்டு இருக்கோம். அதை சாப்பிட்டுருப்பான். டேய், இதெல்லாம் நான் சாதிச்சு காட்டிட்டு சாகலைன்னா நான் பிரபாகரன் மகன்லடா. ஓடுவா கையெழுத்து. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். முடிஞ்சு. நீ பெற்றுட்டியா 3 வயசுல ஒப்படைச்சிட்டு வெளியேறிடணும். பிள்ளைக்கும் அரசுக்கும் ஆனது. நான் கேட்பேன், என்ன படிக்கிற ஐயா? ஐயா நான் வந்து டாக்டர் போயா. ஐயா நான் இன்ஜினியர் போயா. ஐயா எனக்கு பாடுறது பிடிக்கும் பாடியா. ஐயா எனக்கு ஓடுறது பிடிக்கும் ஓடியா. அதுக்குன்னு வரக்கூடாது, தொலைச்சி போடுவேன் உன்னை. ₹1 கல்வி கிடையாது. தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைக்கு தரமான கல்வி, ₹1 கட்டணம் இல்லாமல். அப்படி போட்டியலா கையெழுத்து? 200 அலகு மின்சாரம் இலவசம்னு கையெழுத்து போட்டு ₹1000 கட்டினவன் 4000 கட்டிட்டு வீட்டில் அழுதுகிட்டு இருக்கான். இப்போ வலைவலி திருப்பினா 7000 கட்டின 17000 வந்துருக்கு. இதுல வீட்டில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் மின்சாரம் இருக்கு, அதுக்கே இவ்வளவு கட்டணும். நம்ம வீட்டுல எல்லாம் அந்த மின் ஊக்கி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், கடப்பட கடப்படன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கு. காலக்கொடுமை, காலக்கொடுமை. ஏதோ நடந்து வச்சு எங்க ஊர்ல சொல்லுவான், பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டா பெருமை ஒருத்தட்டையும் சொல்ல முடியாது லட்சியமா அப்படின்னு இவங்க போட்டாங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள்லாம் டிவி கைக்கு போட்டோம், விசிலுக்கு போட்டோம்னு எவனும் சொல்ல மாட்டான். விசில முழுங்கினவன் எப்படி இருப்பான்? முழுங்கி. இப்ப நம்ம வயலுக ஐயோ இங்க வீடு அடிக்கிறான் அப்படிலாம் அல்லாதீங்க, விசில் அடிக்க சரியாயிரும். அப்ப இது கரூர்ல உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? நீங்க இருக்கும். டேய், மனிதாபிமானத்தின் மொத்த உருவம்டா நாங்க. எங்களை பார்த்து பேசாதரா. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. வேற்று நாட்டு ராணுவம், இன்னொரு நாட்டு ராணுவம், என் இனத்தின் பகை நாட்டின் ராணுவம் இலங்கை. அந்த ராணுவத்தால் 850 பேர் இந்த நாட்டின் குடிமகன், இந்திய நாட்டின் குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, தமிழ் தேசியத்தின் மகன் மகள்